உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, 1 சாமுவேல் 7:12, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தாராங்க. நிறைய உதவி செய்வதற்காக தேவன் உங்ககிட்ட வந்திருக்கார். எக்கச்சக்க உதவிகள் அவர் செய்வாருங்க. உதவிகள் செய்வதெல்லாம் அவருக்கு ரொம்ப லேசான விஷயம். இந்த வசனத்தில் நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு அவங்க தேவனை வச்சு கொண்டாடுறாங்க. நீங்களும் தேவனை வச்சு கொண்டாட போகிறீங்க. தேவன் அப்படிப்பட்ட உதவிகளை அவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறாரு. நிஜமாகவே நீங்கள் கொண்டாட தான் போகிறீங்க அவர் செய்கிற உதவியை பார்த்து. நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசி இம்மட்டும் எங்களுக்கு தேவன் உதவி செய்தார் சொல்லிட்டு அது ஞாபகார்த்தமாக இருக்கணும், எப்பொழுதும் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கல்லை நட்டி அதற்கு எபினேசர் அப்படின்னு பேர் வச்சாங்க. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், இனியும் உதவி செய்வார் அப்படின்னு நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசி கொண்டாடினாங்க. நீங்களும் இன்னைக்கு கொண்டாட போகிறீங்க. தேவன் அந்த மாதிரி உதவிகளை உங்களுக்காக செய்வாருங்க. கவலைப்படாதீங்க. அதிகமாக உதவி செய்வார். உங்களுக்கு எதிராக நிற்கிற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து, வியாதிகளில் இருந்து உங்களை காப்பாற்றுவார். என்னங்க, பிரச்சனைகள் உங்களை கலங்கடிக்குதா? வியாதிகள் உங்களை கலங்கடிக்குதா? எதுவும் உங்களை கலங்கடிக்க முடியாது. தேவன் அப்படி ஒரு உதவி செய்வார். சரிங்களா? ஏங்க, வியாதியின் கை தான் ஓங்கியிருக்கு, பிரச்சனையின் கை தான் ஓங்கியிருக்கு, இல்லை தேவனுடைய கை ஓங்கி இருக்கும். இன்றைக்கு தேவனுடைய கை தான் ஓங்கி இருக்கும். உங்கள் பிரச்சனைகளின் கை ஓங்கி இருக்காது. தேவன் உங்களுக்காக உதவி செய்வார். உதவி செய்கிறதுக்காக வராரு. அதனால் அவருடைய கை ஓங்கி இருக்கும். சரிங்களா? வியாதி தள்ளிவிடாது, பிரச்சனைகள் உங்களை தள்ளிவிடாது. தேவன் பிரச்சனைகளை தள்ளி விட்டுருவார், வியாதிகளை தள்ளி விட்டுருவார். ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் இன்னைக்கு பார்ப்பீங்க. ஏன்னா தேவன் உதவி செய்வதற்காகவே வருவார். நீங்கள் அவரை வச்சு கொண்டாடுவீங்க. உதவிகள் செய்கிறதுலாம் அவருக்கு லேசான விஷயங்க. உதவிகள் வந்துட்டே இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு எனக்கு இவ்வளோ வேணும், அவ்வளோ வேணும், எனக்கு இந்த உதவி வேணும் கேட்டு பாருங்களேன். வேறு யார்கிட்டையாவது போய் கேட்டு பாருங்களேன். கிடைக்குமாங்க உதவி? கிடைக்காது. ஆனால் நம்ம தேவன் இருக்காருல, நீங்கள் உதவின்னு போய் நின்னீங்கன்னா போதும். உதவி செய்கிறது அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அவருக்கு லேசான காரியம் அவர் செய்திடுவாருங்க. என்ன உதவி வேணால் அவர்கிட்ட கேட்டு வாங்குங்க. மிரியாம் என்ற ஒரு அக்கா தூரத்தில் நின்று தன்னுடைய தம்பியை பார்க்குறா. தூரத்தில் இருக்கிறா, கிட்ட போக முடியல. ஏன் கிட்ட போக முடியலன்னா, தம்பி பக்கத்தில் இருந்தால் இவளுக்கும் ஆபத்து, உயிருக்கு ஆபத்து. தூரத்தில் இருக்கிறா, கிட்ட போக முடியல. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. ஏன்னா மிரியாமால உதவி செய்ய முடியல. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. கிட்ட நின்றார். அவளுடைய தம்பி மோசேக்கு பக்கத்தில் நின்றார். நின்று உதவி செய்தாருங்க. தூரத்தில் நிற்கிற தேவன் இல்லை. இந்த மோசையோடைய அக்காவை பார்த்தீங்களா, தூரத்தில் நின்னாலாம் உதவி செய்யாமல். தேவன் அப்படி கிடையாது. தேவன் பக்கத்தில் நிற்பார். ஆமாம், அவளுடைய தம்பிக்கு என்ன உதவி செய்தார்? இளவரசிக்கிட்டே சொல்லிட்டார். அந்த நாட்டு இளவரசிக்கிட்டே, இதை சாகடிக்கக்கூடாது, இந்த குழந்தைய நீ தான் எடுத்து வளர்க்கணும்னு. அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய உதவி செய்தார் பாருங்க. அந்த இளவரசி எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டார். அதாவது தேவன் தூரத்தில் நிற்க மாட்டாருங்க. மிரியாம் நின்றாள் பார்த்தீங்களா? மிரியாம் எப்படி நின்றார்? பயந்து பயந்து தூரத்தில் நின்றாள். அப்படி நிற்கிற தேவன் கிடையாது. பக்கத்தில் நின்று உதவி செய்வார். உதவிகள் எக்கச்சக்கமாக வரப்போகுது உங்களுக்கு இன்னைக்கு. நீங்கள் தேவனை வச்சு கொண்டாடுவீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. அப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம். அப்பா, உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. தூரத்தில் நிற்க மாட்டீங்க. மிரியா மாதிரி பக்கத்தில் வந்து நின்று இன்றைக்கி உதவி செய்கிறீங்க. அதற்காக நன்றி. உங்கள் பிள்ளைங்க யார் முன்னாடியும் போய் நிற்க மாட்டாங்க. எந்த மனிதர்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க. உங்கள் கிட்ட தான் நிற்க போகிறாங்க.
நீங்கள் உதவி செய்யுங்க. பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பாவமது நன்றி. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க சாமி. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க சாமி. உமக்கு நன்றி. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வாரத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. ஒரு மனிதனால் சுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உதவி கேட்டு வந்து நிற்கிறோமப்பா. 1000 வருடம் இந்த பூமிக்கு நீங்கள் ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு முடிச்சவன் கிளம்பிடாவே. ஆமாம். நாளைக்கு பார்க்கலாம்.